மல்டிப்ளிகேஷன். எப்பயும் போல் நான் புக்கை லைன் பை லைனாக படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ரஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் படிப்பேன். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம டேரெக்டாக இங்கே புக்கில் கொஞ்சம் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பிரின்சிபலை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ v is equal to u plus at இதுதான் ஓகேங்களா. இது வந்து மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனில் வரும். ஓகேங்களா, வெலாசிட்டி இது ஃபைனல் வெலாசிட்டி, இது இனிஷியல் வெலாசிட்டி, இது அக்சலரேஷன் டைம். ஸோ இது ஒரு ஃபிசிக்கல் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்களா. இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த ஈக்குவேஷன்னா இந்த ஈக்குவேஷன் அந்த ஈக்குவல் சிம்பிளுக்கு லெஃப்ட்டில் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட்டில் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்கிறேன், இது லெஃப்ட் ஹேண்ட் சைடா, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ என்ன பண்ண போகிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுக்குமே நான் வந்து டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்ஸ், அதாவது டைமென்ஷனல் ஃபார்ம்லாம் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒன்றும் இல்லை, ஈஸி தான். ஓகேங்களா, டைமென்ஷன் சிம்பிள் ரெண்டு பக்கம் அப்ளை பண்ண முடிஞ்சு. இப்போ டைமென்ஷன் ஆஃப் u ப்ளஸ் டைமென்ஷன் ஆஃப் at தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஏட்டின்னு தெரிஞ்சு போகிறதுக்கு பதிலாக கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைமென்ஷன் ஆஃப் a தனியாக டைமென்ஷன் ஆஃப் t தனியாக போட்டால் இதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ இப்படி தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். எனக்கு டைமென்ஷன் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தெரியணும், ரைட் ஹேண்ட் சைடு தெரியணும். இப்போ நீங்கள் டைமென்ஷன் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் என்ன இருக்குது. ஸோ இங்கே வெலாசிட்டி இருக்கா, வெலாசிட்டியோட டைமென்ஷன் அது L(t⁻⁻1). வெலாசிட்டிக்கு மீட்டர் பர் செகண்டு. ஸோ யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்டு. ஸோ மீட்டர் பர் செகண்ட்னா மீட்ரு, எல் டைம், மீட்டர் பர் செகண்டை வந்து L(t⁻⁻1) எழுதிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியல, இதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் நான் டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக புரியும். இல்லைனா கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துப்போம். ஓகேங்களா, யூக்கு இந்த டேர்ம் எடுத்திங்கன்னா இதுவும் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ இனிஷியல் வெலாசிட்டினாலும் சரி, ஃபைனல் வெலாசிட்டினாலும் சரி, வெலாசிட்டினாலே L(t⁻⁻1). ஸோ அக்சலரேஷனுக்கு L(t⁻⁻2). இதெல்லாம் மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. இது வந்து அக்சலரேஷன் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இல்லை எனக்கு அதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னா, ஞாபகம் இருக்கணும், அதெல்லாம் ஞாபகம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ வெலாசிட்டி டிவைட் பை டைம். ஓகேங்களா, ஸோ இல்லைனா வெலாசிட்டி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம், டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம். ஸோ அப்போ d டிவைட் பை t². இதுதான் என்னுடைய ஃபார்முலா. சிம்பிள் பண்ணோம்னா இந்த டிஸ்டன்ஸுக்கு வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர். ஓகே, இது ஏன்னா இது வந்து இட் இஸ் லென்த். ஸோ அப்போ அதனுடைய டைமென்ஷன் ஃபார்முலா வந்து m-ஆக இருக்கும். அதுக்கப்புறம் டிவைட் பை t². ஸோ இதனுடைய டைமென்ஷன் ஃபார்முலா வந்து t-ஆக இருக்கும். ஸோ அப்போ t² ஆகிடும். ஸோ அப்போ மேலே போச்சுன்னா எப்படி தப்பு நீங்கள் பார்த்தீங்களா, இது எல் என்னடான்னு பார்த்தேன், L டிவைட் பை t². ஸோ L(t⁻⁻2). ஓகேங்களா, ஸோ இதுதான் அக்சலரேஷனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா. சரி, இப்படி நீங்கள் கண்டுபிடிச்சாலும் சரி, ஈஸியாக பண்ணுறதுக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான் யூனிட்டு. அதாவது மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான் அக்சலரேஷனோட யூனிட்டு. ஸோ அப்போ மீட்டருக்கு பதிலாக எல். ஓகேங்களா, மீட்டர் லென்த் எல், செகண்ட் ஸ்கொயர் பதிலாக t² போட்டிங்கன்னா L(t⁻⁻2). ஓகேங்களா, இதுதான் நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பேன். உங்களுக்கு எது ஈஸியோ அது அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் எப்படியோ ஒன்று டைமென்ஷன் ஃபார்ம்ல கரெக்டாக தெரிஞ்சு எழுதியிருக்கணும். சரி, ஓகே. ஸோ L(t⁻⁻2). அதுக்கப்புறம் டைம் பீரியடுக்கு t. இப்போ திரும்பி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா L(t⁻⁻1) அப்படியே தான் இருக்கும். இந்த இதில் L(t⁻⁻1) அப்படியே தான் இருக்கும். இங்கே என்ன ஆகுது, இந்த ரெண்டு டேர்ம் தான் சிம்பிளிஃபை ஆகும். ஆச்சுன்னா L(t⁻⁻1). சரி, இப்போ எதுக்காக இந்த ஸ்டெப்பை நான் சொன்னால், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். அதாவது இங்கே பாருங்கள், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு டேர்ம், ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டு டேர்ம் இருக்குது. ரெண்டு டேர்மை நான் ஆட் பண்ண போகிறேன். ரெண்டு டேர்ம் ஆட் பண்ணும்போது ரெண்டுக்கும் சேமாக தான் இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ரெண்டு சேமாக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். அப்படியே ஆட் பண்ணாலும் கடைசி என்ன எழுதலைன்னா L(t⁻⁻1) தான் வரும் அப்படின்னு தான் அவங்க சொல்ல வராங்க. ஓகே, இந்த டேர்மோடைய டைமென்ஷன் வந்து L(t⁻⁻1). இந்த டேர்மோடைய டைமென்ஷன் L(t⁻⁻1) இருந்தால் தான் எனக்கு ஃபைனலாக வர்ற டேர்ம் L(t⁻⁻1) தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆப்பிளையும் இன்னொரு ஆப்பிள் தான் ஆட் பண்ண முடியும், ஒரு ஆரஞ்சு இன்னொரு ஆரஞ்சு தான் ஆட் பண்ண முடியும். உங்களுக்கு டவுட் வரும், ஒரு ஆப்பிள் ஒரு ஆரஞ்சு ஆட் பண்ண முடியாதுன்னு கேட்கலாம். அது மாதிரிலாம் கேட்காதீங்க. பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ரெண்டுக்கும் சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா இருந்தால் தான் அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம ஆட் பண்ண முடியும். அடிஷனுக்கும் அதே மாதிரி தான் சப்ட்ராக்ஷனுக்கும் ரெண்டுக்கும் சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா இருந்தால் தான் அந்த ரெண்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் டைமென்ஷன் அனாலிசிஸில் ஆட் பண்ண முடியும், இல்லை சப்ட்ராக்ட் பண்ண முடியும். இல்லைனா பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துல இதனுடைய டைமென்ஷன் ஃபார்முலா L(t⁻⁻1), இதனுடைய டைமென்ஷன் ஃபார்முலா L(t⁻⁻1). ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நான் L(t⁻⁻1) எழுதிக்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு, L(t⁻⁻1). இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு இங்கே ரெண்டு டேர்ம் ஆயிடுச்சு. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு L(t⁻⁻1), ரைட் ஹேண்ட் சைடு L(t⁻⁻1). இது என்ன சொல்ல வராங்கன்னா, எந்த ஒரு ஈக்குவேஷன் கரெக்டான ஈக்குவேஷன், இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரியும் இது வந்து கரெக்டான ஈக்குவேஷன் அப்படின்னு தெரியும். ஜென்ரலாக கரெக்டுன்னு சொல்ல மாட்டாங்க டெக்ஸ்ட் புக்கில், எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக டைமென்ஷனலாக கரெக்டாக இருக்கும். இந்த டைமென்ஷனலாக கரெக்டாக இருக்குன்னா தான் இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இந்த மாதிரி
ஒரு ஈக்குவேஷனில் 2 சைடும் டைமென்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்குது. அந்த பிரின்சிபல் பேர் என்னென்னா பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எழுதிடுறேன், தேவையில்லை, பட் இருந்தாலும் நான் எழுதி காமிச்சிட்றேன். பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்றாங்க. அதாவது 2 சைடும், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சரி இருங்க, ஹோமோஜினிட்டி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். இது என்ன சொல்கிறாங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சரி ரைட் ஹேண்ட் சைடும் சரி ரெண்டுக்குமே டைமென்ஷன் சேமாக இருக்கும் அப்படின்றது தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டைமென்ஷன் LT⁻⁻1 ரைட் ஹேண்ட் சைடு LT⁻⁻1 அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை 2 ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 சேம் டைமென்ஷன் ஃபார்முலாவாக இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ், பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன் கரெக்டாக தப்பாங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாங்கிறாங்க. சரி, அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு எக்ஸாம் நம்ம புக்கில் கொடுத்தா தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக என்ன படிச்சிருப்போம்னா, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு S = UT + ½ ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எதுக்குன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இதுதான் அந்த ஆப்ஜெக்ட். இது ஸ்டார்ட் ஆகும்போது அட் டைம் t = 0ல் இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆரிஜினில் ஸ்டார்ட் ஆகுது. ஆரிஜினாக ஸோ அசியூம் பண்ணிங்க x = 0ன்னு ஸ்டார்ட் பண்ணிங்க, 1 டைமென்ஷன் மோஷனால். அப்போ ஸ்டார்ட் ஆகும்போது என்னோட இனிஷியல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா யூன்னு கொடுக்குறாங்க. எனக்கு என்ன கேள்வினா, ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ், ஓகே, ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ் இல்லை சம்திங் ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க, எக்ஸோடைய பொசிஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், இங்கேனா ஃபஸ்ட் மெயினாக இந்த மோஷன் ஸ்ட்ரெயிட்னில் என்ன கன்சிடர் பண்ணிப்பாங்கன்னா அக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் கன்சிடர் பண்ணிப்பாங்க. இந்த கேஸில் தான் இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணலாம். S = UT + ½ இது எப்படி டெரைவ் பண்ணுறது, இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட்டு சாப்டரில் தான் நம்ம படிப்போம். ஆனால் இப்போதைக்கு ஒரு ஐடியா வேணும் உங்களுக்கு. ஓகே, அதுக்காக இந்த ஃபார்முலா எங்கே யூஸ் ஆகுதுன்ற ஐடியா வேணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட் இனிஷியலாக 0ல் ஸ்டார்ட் ஆகுது, ஆரிஜினில் இப்படி ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகுது. ஆஃப்டர் 5 செகண்ட்ஸில் எக்ஸோடைய பொசிஷன் எங்கே இருக்கும், அதாவது இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தான் எஸ். ஓகேங்களா, அது எழுதணும். ஸோ இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன் உடைய இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் S = UT + ½ ஓகேங்களா. அதில் அக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இனிஷியல் வெலாசிட்டி u, அப்புறம் டைம் பீரியட் வந்து இங்கே t. இங்கே ஜென்ரலாக 5 செகண்ட்ஸ்னு கொடுத்தது தான் இங்கே டீன்னு எடுத்துப்பாங்க, ஜென்ரல் டேர்மாக எடுத்துப்பாங்க. ஓகே, சரி. இப்போ இந்த இடத்துல இது வந்து ஆரிஜினில் ஸ்டார்ட் ஆனால் தான், இதுவே ஆரிஜினில் ஸ்டார்ட் ஆகாமல் இதான் என்னோட ஆரிஜின், இதுதான் X அண்ட் Y ஆக்சிஸ்னு கன்சிடர் பண்ணிங்களா, அவசரப்படாமல் சொல்கிறேன். எக்ஸ் இதுதான் ஆரிஜின். ஆனால் என்னோடய ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிறப்ப ஒரு குறிப்பிட்ட இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதாவது ஆரிஜின்லேருந்து x0ங்கிற டிஸ்டன்ஸ் தள்ளி தான் ஸ்டார்ட்டே ஆகுது. ஓகே, இப்போ என்னோடய டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ரலாக இந்த டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுவாங்க ஜென்ரல் டேர்ம்ஸில். அதுக்கப்புறம் இதனுடைய இனிஷியல் வெலாசிட்டியை நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம், யூன்னு சொல்லியிருந்தோமா. ஆனால் NCERT டெக்ஸ்ட் புக்கில் V0 தான் கொடுப்பாங்க, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா V0 தான் கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம். ஸோ இதனுடைய இனிஷியல் வெலாசிட்டி V0 இருக்குது, அக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. இங்கே அட் டைம் t = 0, இந்த T0ன்னு எழுதிக்கலாம், இல்லைனா நான் என்ன பண்ணிக்கிறேன் டைம் = 0ன்னு எழுதிக்கிறேன். அட் டைம் t = 0. இங்கே எனக்கு ஆஃப்டர் என்ன செகண்ட்ஸு, அட் டைம் t ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ்ன்னு சொல்கிறோமா, அந்த 5க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் டீன்னு எழுதுறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்டோடைய பொசிஷன் இருக்கா, இதனுடைய டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் எக்ஸ். இப்போ இந்த மாதிரி கேஸுக்கு கொஞ்சம் ஃபார்முலா அப்படியே அதே ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவை x = x0 + V0t + ½AT² வரும். இப்போ புதுசாக புது ஃபார்முலா எங்கடா டேர்ம்ஸ் எது ஆட் ஆயிடுச்சுன்னு தோணும். இந்த ஒரே ஒரு டேர்ம் தான் ஆட் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், S = UT + ½ எஸ்ஸுக்கு பதிலாக எக்ஸும் யூக்கு பதிலாக V0, டி அப்படியே வச்சுக்க வேண்டியதான், ½ அப்புறம் டி அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இப்போ இதில் இன்னும் ஒரே ஒரு டைம் ஆட் ஆனது என்னது, இந்த x0ங்கிறது ஆட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் இங்கே ஆரிஜின்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு கன்சிடர் பண்ணோம். ஆனால் இங்கே ஆரிஜின்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் x0ங்கிற டிஸ்டன்ஸ் வந்து தள்ளி ஸ்டார்ட் ஆகிறதுனால இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். X = x0 + V0t + ½ இருக்குது. சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் எதுக்குன்னா, இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக தப்பான்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், அப்ளைங் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டியோட வேல்யூ என்ன, ஸோ இது எல்லா பக்கமும் நான் டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ V0க்கு தனியாக, Tக்கு தனியாக, ½ தனியாக, Aக்கு தனியாக, T² தனியாக. ஓகே, ஸோ இப்போ இது மாதிரி டைமென்ஷன் கண்டுபிடிச்சி எல்லா டேர்மும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் கரெக்டுப்பா அப்படின்னு தெரியும். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும், இருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டுங்களா. நான் என்ன பண்ணுறேன், டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் நம்ம புக்கில் இப்படி தான் கொடுத்துருக்கோம், அதனால் அப்படியே எழுதுறேன். டைமென்ஷன் ஆஃப் எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோடைய டைமென்ஷன் L எழுதிக்கலாமா. அடுத்து x0 டைமென்ஷன் என்னது, இதுவும் L, ஏன்னா இதுவும் டிஸ்டன்ஸ், எக்ஸுங்கிறதும் டிஸ்டன்ஸ்,
எக்ஸ் நாட்டுங்கிறது டிஸ்டன்ஸ். ஸோ அதனால் எல் நாட் எல். ஓகே, அடுத்து வி நாட் இன்ட்டு டி, இந்த டேர்முடைய டைமென்ஷன் தெரியணுமா? ஸோ இப்போ ஏதாவது இது ஒரு டேர்ம் இது மாதிரி எழுதிக்கலாம். இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது டோட்டலாக ஒரு டேர்ம். ஓகே, ஸோ இப்போ எல்லா டேர்முக்கும் ஒரே டைமென்ஷன் இருந்தால், எல்லா டேர்முக்கு ஒரே டைமென்ஷன் இருந்தால் இந்த ஈக்குவேஷன் கரெக்ட்ப்பா நம்ம சொல்லிடலாம். அதுதான் நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஸோ இது டைமென்ஷன் செக் பண்ணிட்டேன், பார்த்துட்டேன் எல், இதனோட டைமென்ஷன் பார்த்துட்டேன் எல். இப்போ இந்த இதனோட டேர்மோட டைமென்ஷன் பார்க்க போகிறேன், விச் இஸ் வி நாட் இன்ட்டு டி. இப்போ பாருங்கள், வி நாட்டுக்கு என்ன, வி நாட்டுன்னா வெலாசிட்டி, வெலாசிட்டிக்கு எல் டி பவர் -1, டைம் பீரியடுக்கு டி, அப்படி எழுதிக்கலாமா? ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் டி பவர் -1 டி ரெண்டையும் கேன்சல் ஆகிட்டும், அப்புறம் வெறும்னே எல் மட்டும்தான் இருக்கும். ஓகே, அடுத்து ஆஃப் ஏ டி ஸ்கொயர் ஆஃப் ஏ டி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஆஃபோடைய இதுக்கு டைமென்ஷன் கிடையாது, ஏன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட்டு விச் இஸ் 0.5 ஆர் இதுக்குன்னா 1/2 எனக்கு 0.5. இது ஒரு நம்பருக்கு வந்து என்ன எழுதலாம்னா M0 L0 T பவர் 0, இல்லைனா நான் என்னோட டேர்ம் படி வெறும் டப்பா போட்டு விட்டுருவேன். நீங்களா இப்போ வெறும் டப்பா போட்டு விட்டுட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ், வெறும் எம்டி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு கன்சிடர் பண்ணலாம். புக்கில் ஆனால் அதெல்லாம் போடாதீங்க, இது என்னோட எக்ஸ்ப்ளனேஷனுக்காக நான் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அக்சலரேஷன் பார்ப்போம். அக்சலரேஷனுக்கு வந்து எல் டி பவர் -2. ஓகேவா? அடுத்து டீங்கிறது டைம் பீரியட், ஸோ அதனால் டி. ஆனால் இங்கே ஸ்கொயர் இங்கேயே நான் போடும்போது நீங்கள் இங்கேயே அவசரத்தில் போட்டிருக்கேன், பட் கரெக்டாக போடும்போது எப்படி போடணுன்னா இந்த டி இப்படி வச்சுட்டு ஸ்கொயர் இப்படி விட்டணும். டைமென்ஷன்ஸ் அப்ளைட் டைமென்ஷனல் ஃபார் டி தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுலேயும் அப்படி தான் எழுதியிருக்கணும். சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ விச் இஸ் டி ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ நம்ம திரும்பி சிம்பிளிஃபை பண்ணால் எல் டி பவர் -1 அப்படியே, சாரி டி ஸ்கொயர் டி பவர் -2 அப்படியே வச்சுட்டு இந்த டி ஸ்கொயர் எழுதிக்கலாம். இப்போ திரும்பி சிம்பிளிஃபை பண்ணால் டி பவர் -2 டி ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ கடைசியாக எனக்கு எல் தான் வரும். அப்போ இந்த ஈக்குவேஷன் நான் தூக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த பேஜ் போகலாமா? இப்போ இந்த பேஜ் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் x = x0 + v0. இப்போ இதனுடைய டைமென்ஷனும் எல், இந்த டைமென்ஷனும் எல், அப்புறம் இந்த டைமென்ஷனும் எல், அப்புறம் இந்த டைமென்ஷனும் எல். ஓகேங்களா? இப்போ இந்த டைமென்ஷன் ஃபுல்லாக எல் ஆகிடுச்சா? இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த டேர்ம் மூணுமே ஒரே டைமென்ஷன் இருக்கிறதுனால கடைசியாக நான் என்ன பண்ணிக்கலாம், எல்லுன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகிடுச்சு, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேம் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இல்லை இந்த ஈக்குவேஷன்லேயே நிப்பாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதிலே நிப்பாட்டிக்கலாம், இல்லை இதில் இப்படி கொண்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறேன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு சேமாக இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் கரெக்ட். எப்படி கண்டுபிடிச்சோம், நம்ம டைமென்ஷன் அனாலிசிஸ் அப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக தப்பாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். இப்போது எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. இப்போது எனக்கு இது டைமென்ஷனலி கரெக்ட். இங்கே பாருங்கள், இது நான் என்ன சொல்லணும்னா, இந்த ஈக்குவேஷன் மெயினாக இந்த ஈக்குவேஷன் எழுதிடுறேன் திரும்ப இன்னொரு டைம். x = x0 + v0 t ப்ளஸ் ஆஃப் ஏ டி ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்டாக சொல்லணும்னா எக்ஸாக்ட்னு சொல்லக்கூடாது, டைமென்ஷனலி கரெக்ட் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது எனக்கு இன்னொரு கொஷின் ஆனால், இப்போ எனக்கு டைமென்ஷன் கரெக்ட் ஆகிடுச்சு, அந்த ஈக்குவேஷன் உண்மையிலே கரெக்டாக? இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டைமென்ஷனலி கரெக்டுக்கும் ஈக்குவேஷனே கரெக்டான்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. நான் சொல்கிறேன். இப்போது நான் என்ன கேட்டேன், டைமென்ஷனலி கரெக்டுன்னு நான் சொல்லிட்டேன். நான் முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் அந்த ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்ட்னு சொல்லிட்டேன். அப்போ இதுக்கே கரெக்ட் ஈக்குவேஷன் சொன்னேன்னா, கரெக்ட்னா எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் சொன்னேன்னா, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இருக்குது. இது எப்படி சொல்கிறதுனா, இப்போ இந்த முன்னாடி டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் மேலே நான் வேணே ஒரு தப்பு பண்ணுறேன். என்ன தப்பு பண்ணுறேன்னா, x = x0 + v0 t ப்ளஸ் 1/2க்கு பதிலாக நான் 3/8ன்னு போடுறேன். சும்மா நான் வேணே தப்பு பண்ணுறேன். இல்லை இது 3/8 போட்டால் நம்மளுக்கு தெரியும் இந்த ஃபார்முலா தப்பாச்சா. ஆனால் நான் திரும்பி டைமென்ஷன் அனாலிசிஸ் அப்ளை பண்ணால் யோசிச்சு பாருங்கள். வேணாம், திரும்பி இந்த பக்கம் எல்லாத்தையுமே நான் திரும்பி எழுதுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், டைமென்ஷன் ஆஃப் x0 கண்டுபிடிக்கணும், டைமென்ஷன் ஆஃப் v0, டைமென்ஷன் ஆஃப் t, டைமென்ஷன் ஆஃப் 3/8, டைமென்ஷன் ஆஃப் a, டைமென்ஷன் ஆஃப் t ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது டைமென்ஷன் ஆஃப் எக்ஸு எல்லாக தான் இருக்கும், இதுவும் எல் தான். இதுக்கு எல் டி பவர் -1, திரும்பியும் டி, அப்புறம் இதுக்கு வெறும் டப்பா அப்படியே விட்டலாம். ஓகேங்களா? ஏன்னா இது ஒரு நம்பர் அப்படியே விட்டுலாம். அக்சலரேஷன் போடும்போது எல் டி பவர் -2, அதுக்கப்புறம் திரும்பியும் டி ஸ்கொயர். ஓகேவா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த டேர்ம் எல்லு, இந்த டேர்மும் எல்லு. ஆனால் இங்கே பாருங்கள், இது என்னது, இதுவும் எல்லு, அப்புறம் இந்த டேர்மும் எல்லு தான் வரும். ஏன்னா டி பவர் கொஞ்சம் நல்லா நீட்டாக எழுதிடுறேன். எல்லு ப்ளஸ்ஸு இதுவும் எல்லா தான் வரும். ஓகேவா? இப்போ என்ன கேள்வினா, இங்கே பாருங்கள், இதுவும் எல்லா பக்கமும் எல்லா இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு எல்லா இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடுக்கும் எல்லா இருக்குது. இப்போ இதுலேயும் டைமென்ஷனல் கரெக்டாக தானே இருக்குது. என்னோட கேள்வி என்னென்னா, இதுவும் டைமென்ஷனலி கரெக்டாக தானே இருக்குது.
அப்படின்னு கேட்குறேன். இதுவும் டைமென்ஷனலி கரெக்ட் ஈக்குவேஷனாக தானே இருக்குது. ஆனால் இது கரெக்ட் ஈக்குவேஷனாக கிடையாது. ஏன்னு கேட்டால் நான் வேணுன்னே இங்கே ஒரு தப்பு பண்ணேன். 3/8ங்கிற ஒரு நம்பரை புதுசாக ஆட் பண்ணேன். அதாவது 1/2க்கு பதிலாக 3/8ன்னு போட்டேன். எனக்கு தெரியும் இந்த ஈக்குவேஷன் தப்பு, பட் டைமென்ஷனலி கரெக்ட். இப்போ நான் கரெக்டாக சொல்லணும்னா டைமென்ஷனலி கரெக்டு, பட் நாட் எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் ஆர் கரெக்ட் ஈக்குவேஷன் ஆர் ட்ரூ ஈக்குவேஷன் எப்படினாலும் எழுதிக்கலாம். ஏன்னா நான் வேணுன்னே தப்பு பண்ணேன், அப்போ தான் நான் சொல்ல முடியும். இப்போ ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டைமென்ஷனலி கரெக்டு, பட் எனக்கு தெரியாது. டைமென்ஷன் அனாலிசிஸ் அப்ளை பண்ணும்போது நம்ம இந்த ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்டாக தான் சொல்ல முடியும், பட் இது கரெக்டாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம். இதுதான் கரெக்டான டேர்ம்ஸ். ஓகே, இப்போ நான் இது வந்து நாட் எக்ஸாக்ட்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதுனால சொல்லிட்டேன், பட் இது எனக்கு தெரியல, எனக்கு உண்மையிலே இது 3/8 1/2 தெரியலனா நான் இதோட நிப்பாட்டிக்கணும், டைமென்ஷனலி கரெக்டோட நிப்பாட்டிக்கணும். ஆனால் இது கரெக்ட் ஈக்குவேஷனா இல்லை தப்பான ஈக்குவேஷனான்னு எனக்கு தெரியாது. கரெக்ட் ஈக்குவேஷனா தப்பான ஈக்குவேஷனா எனக்கு தெரியாது. ஓகே, இப்போ எனக்கு இன்னொன்று இருக்குது. இப்போ நான் அப்ளை பண்ணும்போது டைமென்ஷனே எனக்கு தப்பாக இருந்துச்சு. இப்போ இந்த கேஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? இந்த இதில் எழுதிக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எழுத முடியும். ஓகேங்களா? v = u + at எழுதிக்கலாமா? சரி, இப்போ v = u + at இருக்கா? நான் இப்போ என்ன பண்ணுறேன், வேணும்னு t² போடுறேன். v = u + at² போடுறேன். அப்போ வெலாசிட்டிக்கு டைமென்ஷன் பார்க்குறோம், அக்சலரேஷனுக்கும் டைமென்ஷன் பார்க்குறோம், t²க்கும் டைமென்ஷன் அப்ளை பண்ணுறோம். வெலாசிட்டிக்கு Lt⁻⁻1, ஓகேங்களா? இதுக்கு Lt⁻⁻1 ப்ளஸ் இதுக்கு Lt⁻⁻2, இதுக்கு t², ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்ணோன்னா Lt⁻⁻1 = Lt⁻⁻1 இந்த பக்கம் ப்ளஸ் இது Lt², Lt⁻⁻2 t², L மட்டும்தான் இருக்குங்க. பாருங்கள், இந்த ரெண்டு ஒரே டேர்மாக இருக்குது, பட் இது வேறு டேர்மாக இருக்கா? இதாவது இது ஒரு டைமென்ஷனல் ஃபார்முலாவாக இருக்குது, இது ஒரு டைமென்ஷனல் ஃபார்முலாவாக இருக்குது. அப்போ இது ரெண்டு ஆட் பண்ண முடியாது. அப்போ இதுலேயே நான் சொல்லிடுவேன் இந்த ஈக்குவேஷன் டைமென்ஷனலி இன்கரெக்ட். டைமென்ஷனலி இன்கரெக்ட். இப்போ டைமென்ஷனலி இன்கரெக்ட்னா ஈக்குவேஷனே தப்புன்னு நான் சொல்லிடலாம், ஈக்குவேஷனே ராங் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிளில். ஆனால் இங்கே டைமென்ஷனலி கரெக்ட். அப்போ ரெண்டு சான்ஸும் இருக்குது. ஈக்குவேஷன் கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் கரெக்டாகவும் இருந்தது. இங்கே இதில் ஈக்குவேஷன் கரெக்ட், ஏன்னா நம்மளுக்கு தெரியுது கரெக்டுன்னு. இதில் ஈக்குவேஷன் ராங்னு எழுதுகிறேன். அப்போது இது சிம்பிளிஃபைடாக சொன்னோன்னா இப்படி எழுதிக்கலாம். டைமென்ஷனலாக நான் செக் பண்ணுறேன். டைமென்ஷன் அனாலிசிஸ் பண்ணும்போது டைமென்ஷனலி கரெக்ட். ஓகேங்களா? நான் எழுதுகிறேன். டைமென்ஷன் அனாலிசிஸ் பண்ணும்போது டைமென்ஷனலி கரெக்டாக இருக்குது. ஓகே, அப்படின்னா அதில் ரெண்டு சான்ஸ் இருக்குது. ஈக்குவேஷன் தப்பாக இருக்கலாம், ஓகே, ஈக்குவேஷன் தப்பாக இருக்கலாம், இல்லை ஈக்குவேஷன் ராங்காக இருக்கலாம். ஏன்னா நான் அந்த கான்ஸ்டன்ட் சேஞ்ச் பண்ணல, ஈக்குவேஷன் ரைட்டாக இருக்கலாம், இல்லை ஈக்குவேஷன் தப்பாக இருக்கலாம். அடுத்து அதே மாதிரி டைமென்ஷனலி இன்கரெக்டாக இருந்ததுன்னா, டைமென்ஷனலி இன்கரெக்டாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக நான் சொல்லிடலாம் ஈக்குவேஷன் ராங் அப்படின்னு சொல்லிடலாம். ஈக்குவேஷன் ராங்னு டேரெக்டாக சொல்லிடலாம். ஏன்னா டைமென்ஷனலியாகவே தப்பாக இருக்குது, ஸோ ஈக்குவேஷனே தப்புன்னு நான் சொல்லிடலாம். ஓகே, இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்தலாம், அதோட இந்த வீடியோ டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேவா? புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் தான், டேரெக்டாக எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணி நான் என்னோடதில் போட்டு ரஃபாக போட்டுக்கிறேன், அப்போ தான் டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் 1.3 இன்னும் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. சரி, எக்ஸாம்பிள் 1.3 பார்த்தீங்கன்னா, let us consider an equation of mv² = mgh. இதான் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். வேறு m is the mass of the body. அதெல்லாம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்பாங்க, நம்மளோட பாடி படிக்கணும், வேறு வழியில். வேறு m is the mass of the body, அதுக்கப்புறம் v is its velocity, அப்புறம் g is the acceleration due to gravity, அப்புறம் h is the height. எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்கானா, check whether this equation is dimensionally correct. முக்கியமான பார்க்கணும், டைமென்ஷனலி கரெக்டானு தான் கேட்குறான். ஓகேவா? டைமென்ஷன் அனாலிசிஸ் அப்ளை பண்ணால் டைமென்ஷனலி கரெக்டாக தான் சொல்ல முடியும், என்னால் வேறு எதுவும் சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு. ஓகே, அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ ½ mv² which is equal to mgh. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் டைமென்ஷனலி கரெக்டாக இருந்தால் என்ன கரெக்டானு கேட்டால் ரெண்டு பக்கமும் டைமென்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் கன்சிடர் பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு டைமென்ஷன்ஸ் ஆஃப், ஓகே, டைமென்ஷன் ஆஃப் mv². ஓகே, இது எனக்கு தெரியணுமா? அப்போ இதுக்கு எப்படி எழுதணுமா, டைமென்ஷன் ஆஃப் ஆஃப். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் தான் எடுத்திருக்கேன், இது ரைட் ஹேண்ட் சைடு சேர்த்து எடுக்கலாம், தப்பு இல்லை. இருந்தாலும் v², ஓகே, டைமென்ஷன் நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ டைமென்ஷன் ஆஃப் 1/2 நம்மளுக்கு தேவையில்லை, தெரியாது. ஸோ அப்படியே m0 L0 T0, ஸோ டைமென்ஷன் கிடையாது, அப்படியே விட்டுடலாம். மாஸுக்கு கேபிட்டல் M எழுதிக்கலாம், கேபிட்டல் M. அதுக்கப்புறம் வெலாசிட்டிக்கு Lt⁻⁻1 (²). ஸோ இப்போ திரும்பி சிம்பிளிஃபை பண்ணால் m L²
டி பவர் -2. ஓகே, இப்போ அதை திரும்பியும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகுது? எம்மு எல் ஸ்கொயரு டி பவர் -2, ml ஸ்கொயர் டி பவர் -2. அப்போ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடோடைய டைமென்ஷன்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு போகணும். ரைட் ஹேண்ட் சைடுக்கு என்ன? ரைட் ஹேண்ட் சைடு mgh. ஒரே இதில் எழுதலாம், இருந்தாலும் ஓகேங்களா, mgh. ஓகேங்களா, இப்போ இதனுடைய எழுதும்போது டைமென்ஷன் ஆஃப் m, டைமென்ஷன் ஆஃப் g, டைமென்ஷன் ஆஃப் h. ஸோ டைமென்ஷன் ஆஃப் m என்னது? கேபிட்டல் M. ஜிங்கிறது என்னது? அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ எல் டி பவர் -2. இது மனப்பாடெல்லாம் பண்ணக்கூடாது, திரும்பி சொல்கிறேன், எப்படின்னு தெரிஞ்சு தான் பண்ணணும். ஓகே, ஸோ ஹச் வந்து என்னது? ஹைட்டுடையது லென்த்து தான். ஸோ அது அப்படியே எழுதிக்கலாம், எல் எழுதிக்கலாம். ஸோ அப்போ திரும்பியும் எம்மு எல்லும் எல் ஸ்கொயர் ஆகிடும், எல் ஸ்கொயர் டி பவர் -2. இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடோடைய வேல்யூ எல் ஸ்கொயர் டி பவர் -2, ரைட் ஹேண்ட் சைடும் எல் ஸ்கொயர் டி பவர் -2. ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக இருக்கிறதுனால திஸ் இஸ் dimensionally correct. This equation is dimensionally correct அப்படின்னு சொல்லி முடிஞ்சா அடுத்து இன்னொன்று என்னென்னா, பட் டைமென்ஷனலி கரெக்ட், பட் ஈக்குவேஷன் கரெக்டாக எனக்கு தெரியாது. இப்போ நம்ம சொல்லணும், கையை விரிச்சிடணும், டைமென்ஷனலி கரெக்ட் தான்ப்பா, ஆனால் ஈக்குவேஷன் கரெக்டாக தப்பான்னு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லிடணும். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, ஓகே சரி, இப்போ டைமென்ஷனல் தப்பாக இருந்துச்சுன்னா ஈக்குவேஷனே தப்பு. ஸோ இதை தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஈஸியாக. அடுத்து அது நம்ம சொல்லிட்டோம். ஓகே, இந்த ஈக்குவேஷன் இந்த சம் பார்க்கலாம். ஓகே, அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள், ஜஸ்ட் 1.4 எக்ஸாம்பிள். ஓகேங்களா, இது பார்க்கலாமா? ஓகே, இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜி இங்கே கொடுத்துருக்கான். எஸ்ஐ யூனிட் கொடுத்துருக்கான், ஜூல் இஸ் ஈக்குவல் டு எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஜூலை நீங்கள் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு எழுதலாம். அது எப்படி எழுதலாம் அப்படிலாம் தேவையில்லை. ஓகே, அடுத்து ஸ்பீடு. ஓகேவா, ஸ்பீடு வந்து இப்போ கொடுக்க போகிற ஈக்குவேஷனுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறான், அதனால தான் கொண்டு வரான். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ஸ்பீடோடைய எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா இங்கே நான் எழுதிடுறேன் என்ன கொடுத்துருக்கான்னு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எனர்ஜி சொல்கிறான், எனர்ஜியோடைய எஸ்ஐ யூனிட் எழுதுகிறான். ஓகேங்களா, விச் இஸ் ஜூல்னு சொல்லிட்டான். அதே மாதிரி வெலாசிட்டியோடைய எஸ்ஐ யூனிட் சொல்கிறான், இது மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லிட்டான். அடுத்து அக்சலரேஷன் அக்சலரேஷன் சொல்கிறான், விச் இஸ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டான். அப்புறம் விச் ஆஃப் தி ஃபார்முலா ஃபார் கைனட்டிக் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜிக்கு ஒரு 5 ஃபார்முலா கொடுத்துருக்கான். 1 2 3 4 5. நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் கைனட்டிக் எனர்ஜியோட கரெக்டான ஃபார்முலா ½ mv². ஏன்னா நம்ம முன்னாடியே படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இருந்தாலும் இதுவே எனக்கு முழுசாக தெரில, எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலா நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு தெரியாதுல்ல, அதனால் சொல்கிறான் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபார்முலா ஃபார் கைனட்டிக் எனர்ஜி இஸ் கரெக்ட் அப்படின்னு சார் முழுசாக நானே படிச்சிடறேன். விச் ஆஃப் த ஃபார்முலா ஃபார் கைனட்டிக் எனர்ஜி கிவன் பிலோ கேன் யூ ரூல் அவுட் ஆன் த பேசிஸ் ஆஃப் டைமென்ஷனல் ஆர்குமெண்ட்ஸ். எது கரெக்டு தப்புன்னு டைமென்ஷனல் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் ரூல் அவுட் பண்ணிடுங்க, தப்பாக இருக்கிறதுலாம் ரூல் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இதில் எம்ங்கிறது என்னென்னா மாஸ் ஆஃப் த பாடின்னு சொல்லிட்டான். ஸோ எம் இஸ் த மாஸ் ஆஃப் த பாடி விச் ஹேஸ் எஸ்ஐ யூனிட் கிலோகிராம் சொல்ல நான் எழுதுறேன். ஓகே சரி, இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் ஒன்றா அப்ளை பண்ணி டைமென்ஷனல் அனாலிசிஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடோடைய யூனிட்டும் ரைட் ஹேண்ட் சைடோடைய டைமென்ஷனல் ஃபார்முலாவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடோட டைமென்ஷன் ஃபார்முலாவும் ரைட் ஹேண்ட் சைடோட டைமென்ஷனல் ஃபார்முலாவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா டைமென்ஷனலி கரெக்ட். அதுதான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாம், விச் இஸ் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு m² v³. ஓகேவா, இப்போ கைனட்டிக் எனர்ஜிக்கு இவன் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, இங்கே ஜூலுக்கு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2. ஓகே, இது கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, இதுதான் ஹிண்ட்டுங்க. கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் எஸ் பவர் -2 இதுதான் ஹிண்ட்டு. ஓகே, இப்போ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த எனர்ஜி தானே கைனட்டிக் எனர்ஜியோட டைமென்ஷன் ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு. அதுக்கு என்னன்னா, ஏன்னா எல்லா ஈக்குவேஷன்லையும் கைனட்டிக் எனர்ஜி தான் இருக்குது, அதனால் கைனட்டிக் எனர்ஜியோட டைமென்ஷன் ஃபார்ம்லாம் தெரியணும்ல. ஸோ கைனட்டிக் எனர்ஜியோட டைமென்ஷன் ஃபார்ம்லாம் தெரியணும்னா யூனிட்லேருந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் அழிச்சிட்றேன். கைனட்டிக் எனர்ஜிக்கு விச் இஸ் யூனிட் என்னது ஜூல். இதை திரும்பி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2 அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஓகே, அவன் கொடுத்துட்டான், அதனால் அப்படியே எழுதிக்கிறேன். ஓகேவா, இப்போது இதனுடைய டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும்னா கிலோகிராமுக்கு பதிலாக நான் எம்னு எழுதலாம், அதுக்கப்புறம் மீட்டருக்கு பதிலாக எல் எழுதலாம், ஸோ எல் ஸ்கொயரு, அதுக்கப்புறம் எஸ்ஸுக்கு பதிலாக டி போடலாம், டி பவர் -2. ஓகே, இப்போ நான் பண்ணும்போது எல் ஸ்கொயரு டி பவர் -2. ஸோ அப்போ கைனட்டிக் எனர்ஜியோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா ml² டி பவர் -2. இப்போ எனக்கு இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற 5 ஈக்குவேஷனில் இருக்கிறது இந்த வேல்யூ வருதான்னு செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா நான் அப்ளை பண்ணுறேன். இங்கே என்ன அப்ளை பண்ண போகிறேன், டைமென்ஷனல் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்போ இதுக்கு m², வெலாசிட்டி v இஸ் தி வெலாசிட்டி கொடுத்துட்டான் மீட்டர் பர் செகண்ட். ஸோ நீங்கள் யூனிட்ஸ் போட்டும் பண்ணலாம், நான் டேரெக்டாக சம் சால்வ் பண்ணுறேன். உங்களை m²,
ஏன்னா வெலாசிட்டி விச் இஸ் எல் டி பவர் மைனஸ் ஒன்று எழுதிக்கணும் கரெக்டாக. ஸோ எம் ஸ்கொயரு ஓகேங்களா, வெலாசிட்டிக்கு எல் டி பவர் மைனஸ் ஒன்று தி கியூப். ஓகே, இதுக்கு தான் நான் ஃபஸ்ட் பிரித்து எழுதிக்கணும். ஓகே, ஸோ அப்போ எம் ஸ்கொயரு அப்புறம் எல் கியூபு டி பவர் மைனஸ் 3. இப்போ நீங்கள் கடைசியாக எழுதும்போது எம் ஸ்கொயரு எல் கியூபு டி பவர் மைனஸ் 3 ஆகிடுமா. ஸோ விச் இஸ் கே. கே இது இந்த ஈக்குவேஷனுடைய கடைசியாக பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகுது, எம் ஸ்கொயரு எல் கியூபு டி பவர் மைனஸ் 3. கரெக்டாக எக்ஸாக்டாக எழுதணும்னா டைமென்ஷன் ஆஃப் திஸ் ரெண்டு பக்கம் தான் டைமென்ஷன் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது எம் ஸ்கொயர் எல் கியூப் டி பவர் மைனஸ் 3 நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம் திஸ் இஸ் ராங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதனுடைய டைமென்ஷனும் டிஃப்ரென்ஸாக இருக்குது. டைமென்ஷன் ஆஃப் என்னது கொடுத்துருந்த கைனடிக் எனர்ஜி அதாவது ஜூலுடைய வேல்யூவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது டைமென்ஷனலி ராங்குனா நான் இதையும் எழுதிடலாம். இங்கே டைமென்ஷனலி ராங்குனா ஈக்குவேஷனே ராங். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு டைமென்ஷனலி ராங்னா ஈக்குவேஷனே ராங். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, ஆஃப் எம்வி ஸ்கொயர். நம்மளுக்கு தெரியும் இது கரெக்டுன்னு, இருந்தாலும் நம்ம அப்படியே தெரியாத மாதிரி போடணும். ஓகே, ஆஃப் இன்ட்டு எம்வி ஸ்கொயர் ஆச்சா. இப்போது டைமென்ஷன் ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணணும். கைனெட்டிக் எனர்ஜியோட டைமென்ஷன் அப்ளை பண்ணுமா. ஸோ 1/2க்கு அப்ளை பண்ணணும், மாஸுக்கு அப்ளை பண்ணணும், வெலாசிட்டிக்கு அப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணணும். ஸோ கான்ஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது அப்படியே விட்டுறணும். மாஸுக்கு அப்ளை பண்ணும்போது கேபிட்டல் எம்மு, வெலாசிட்டிக்கு அப்ளை பண்ணும்போது எல் டி பவர் மைனஸ் 1 ஸ்கொயரு. ஸோ அப்போ திரும்பியும் எழுதும்போது எம்மு இந்த சிம்பிளிஃபை பண்ணால் எல் ஸ்கொயரு டி பவர் மைனஸ் 2. ஓகே, இப்போது இந்த இடத்துல எழுதும்போது எம்மு எல் ஸ்கொயர் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிடலாம் கடைசியாக. ஸோ எழுதும்போது எம்மு எல் ஸ்கொயரு டி பவர் மைனஸ் 2. ஓகே, ஓகே இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கொடுத்தது என்னது, இதுதான் கொடுத்துருந்தான் எம்மு எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2, இதுவும் எம்மு எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் கரெக்டு. இப்போ நான் என்ன சொல்லலாம், திஸ் இஸ் டைமென்ஷனலி கரெக்டு. ஆனால் இந்த ஈக்குவேஷன் கரெக்டாகவும் இருக்கலாம், இல்லைனா ராங்காகவும் இருக்கலாம். ஏன்னா எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. டைமென்ஷன் அனாலிசிஸ் பண்ணும்போது எனக்கு ஈக்குவேஷன் கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியாது. இதுதான் நம்ம மெயினாக சொல்லணும். இதில் போய் நாங்கள் ஈக்குவேஷன் கரெக்டுன்னு போட்டால் அவுட்டு, தப்பு, ஆன்சர் தப்பு. ஓகே, அடுத்து சி. இப்போ அடுத்து என்னது, கே இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. இதிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது தப்புன்னு, இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ எப்பயும் போல் இந்த டைமென்ஷன் அனாலிசிஸ் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் பழகிக்கணும் நீங்கள். ஓகே, மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன் இப்படி பண்ணும்போது மாஸுக்கு என்னது கேபிட்டல் எம்மு, அக்சலரேஷனுக்கு எல் டி பவர் மைனஸ் 2. ஓகே, இப்போது சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எம்மு சிம்பிளிஃபை பண்ணால் சாரி திரும்ப எம்மு எல் டி பவர் மைனஸ் 2. ஓகே, இப்போ இதுலேயும் தெரிஞ்சு போச்சு இதனுடைய டைமென்ஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு கொடுத்துருக்க டைமென்ஷன் எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. ஸோ அப்போ இது டைமென்ஷனலி எங்கே போச்சு, இது டைமென்ஷனலி ராங். அப்போ ஈக்குவேஷனே என்னது ராங். ஓகே, ஈக்குவேஷனே தப்புன்னு சொல்லிட்டேன். அடுத்து டி ஈக்குவேஷன் என்னது, விச் இஸ் கே இஸ் ஈக்குவல் டு 3/16 ஆஃப் எம்வி ஸ்கொயர். கே இஸ் ஈக்குவல் டு 3/16 ஆஃப் எம்வி ஸ்கொயர். அப்ளை பண்ணுவோமா, டைமென்ஷனல் அனாலிசிஸ் ஆன் போத் சைட்ஸ் அப்ளை பண்ணோன்னா 3/16க்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து மாஸுக்கு அப்ளை பண்ணணும், அப்புறம் வெலாசிட்டிக்கு அப்ளை பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இப்போது இந்த இதுக்கு அப்படியே விட்டுறணும், சின்ஸ் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் அப்படியே விட்டுறணும், நம்பர், அதனால் அப்படியே விட்டுறணும். மாஸுக்கு அப்ளை பண்ணும்போது எம் அப்ளை பண்ணுவோம், வெலாசிட்டிக்கு அப்ளை பண்ணும்போது எல் டி பவர் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயரு. ஸோ அப்போ திரும்பி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எம்மு எல் ஸ்கொயரு டி பவர் மைனஸ் 2. திரும்பி சிம்பிளிஃபை பண்ணால் எம்மு எல் ஸ்கொயரு டி பவர் மைனஸ் 2. ஓகே, ஸோ டைமென்ஷன் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் வந்து எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. இங்கே பாருங்கள் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்னது, எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. இங்கேயும் எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. அப்போ இங்கேயும் நம்ம என்ன சொல்லலாம்னா திஸ் இஸ் ஆல்சோ டைமென்ஷனலி கரெக்ட். ஆனால் எனக்கு இது ஈக்குவேஷன் கரெக்டாக தெரியாது, ஈக்குவேஷன் தப்பாக அதுவும் தெரியாது. டைமென்ஷனலி கரெக்டுனால ஈக்குவேஷன் ரைட்டாகவும் இருக்கலாம், ராங்காகவும் இருக்கலாம் அப்படின்றத நம்ம கன்க்ளூஷன் இதுபடி. ஸோ அடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் என்னது, வந்து கே இஸ் ஈக்குவல் டு ஆஃப் எம்வி ஸ்கொயர் ப்ளஸ் எம்ஏ. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு ஆஃப் எம்வி ஸ்கொயர் ப்ளஸ் எம்ஏ. இப்போ என்ன பண்ணுவோம், டைமென்ஷன் அனாலிசிஸ் ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஆஃபுக்கு தனியாக, எம்முக்கு தனியாக, ஆஃப் வி ஸ்கொயருக்கு தனியாக, அதுக்கப்புறம் எம்முக்கு தனியாக, அடுத்து அக்சலரேஷனுக்கு தனியாக. இப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் 1/2க்கு டைமென்ஷன் கிடையாது, அதனால் அப்படியே விட்டுரும். இந்த எம்முக்கு டைமென்ஷன் இருக்குது, எம்முன்னு எழுதிக்கிறோம். அடுத்து வீக்கு பார்க்கும்போது எல் டி பவர் மைனஸ் 1 தி ஸ்கொயரு,
இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஒரு டைம் பாஸ் பண்ணிவிட்டு நீங்களாக ட்ரை பண்ணணும். இது அப்படியே பார்த்துட்டே தான் புரிகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு அது தப்பாக பண்ணுறீங்களா கரெக்டாக பண்ணுறீங்களா தெரியும். நானே சில நேரம் மிஸ்டேக் பண்ணுவேன் சம் சால்வ் பண்ண போது. நீங்களும் பட்டால் தான் நீங்கள் அது நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டைம் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக பண்ணுறீங்களா தப்பாக பண்ணுறீங்களான்னு தெரியும். ஓகேவா? L(t⁻⁻1)², அப்புறம் மாஸுக்கு எம்மு, அடுத்து L(t⁻⁻2). ஓகேங்களா? அக்சலரேஷனுக்கு L(t⁻⁻2). ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் எம்மு, ஓகேங்களா, L²(t⁻⁻2), இங்கே எம்மு L(t⁻⁻2). சிம்பிளிஃபை பண்ணிட்டேன் டேரெக்டாக. ஆனால் இங்கே எழுதும்போது இங்கே சிம்பிளிஃபை பண்ணால் எம்மு L²(t⁻⁻2) ப்ளஸ்ஸு எம்மு L(t⁻⁻2). கொஞ்சம் கரெக்டாக எழுதுறேன், இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எம்மு L(t⁻⁻2). இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் இந்த டேர்ம் வேறு, அப்புறம் இந்த டேர்ம் வேறு. ரெண்டு டேர்ம் வேறு வேறையா? ஏன்னா இது L² இருக்குது, இங்கே வெறும் L இருக்குது. ஆனால் T⁻⁻2 T⁻⁻2 தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண முடியாது. அப்போ ஏதோ இந்த இடத்துல டைமென்ஷனலாகவே இந்த ஈக்குவேஷன் தப்பு. அப்போ டைமென்ஷனலி ராங். ஏன்னா பிகாஸ் இதில் எழுதணும் டைமென்ஷனலி ராங். பிகாஸ் என்னன்னா இந்த 2 டேர்ம்ஸுக்கும், ஓகே, டேர்ம் 1க்கும் டேர்ம் 2க்கும் டைமென்ஷனலி தே ஆர் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி எழுதணும். அப்போ தான் கரெக்ட். இப்போ டைமென்ஷனலி ராங்குனால ஈக்குவேஷனே ராங்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஈக்குவேஷனே ராங் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த ஈக்குவேஷனில் இப்போ இந்த 5 ஈக்குவேஷனில் என்னென்னலாம் நம்ம சொன்னோம்? ஈக்குவேஷன் டைமென்ஷனலி ராங்கு, தப்பு டோட்டலாக. அடுத்து டி ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்டு. ஸோ அதனால் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்குது. இது டைமென்ஷனலாகவே தப்பு, அதனால் ஈக்குவேஷனே தப்பு. இதுவும் டைமென்ஷனலி கரெக்டு. ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டைமென்ஷனலி ராங்கு, ஸோ ஈக்குவேஷனே ராங்கு. அப்போ நம்மளுக்கு இருக்கிற மிஞ்சி போன ஆப்ஷன் 2 ஆப்ஷன் என்னென்னா, இந்த ஆப்ஷன் ஒன்று இருக்குது, இந்த ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஆனால் நம்மளுக்கு புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க கடைசியாக, நம்ம கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ் சம்திங் படிக்கும்போது, அந்த சாப்டர் படிக்கும்போது நம்மளுக்கு தெரியும் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ½ mv² தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷன் கரெக்டு, இந்த ஈக்குவேஷன் தப்பு. ஆனால் அவனே சொல்லியிருப்பான் டைமென்ஷனலி திஸ் ஈக்குவேஷன், பி ஈக்குவேஷனும் டி ஈக்குவேஷன் தான் கரெக்டு, ஏசிஇ எல்லாமே டைமென்ஷனலி தப்பு. ஸோ அதெல்லாம் ரூல் அவுட் பண்ணிவிட்டு பியும் டியும் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் தான் நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிக்கலாக நம்ம தியரியாக எக்ஸ்பெரிமெண்டலாக மெஷர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் சொல்ல முடியும் இந்த பி ஈக்குவேஷன் கரெக்டுன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் டைமென்ஷன் அனாலிசிஸில் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ நம்ம அடுத்து புக்குக்குள்ளே போகலாம். புக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொடுத்துருப்பான், அடிஷன் சப்ட்ராக்ஷன் நான் சொல்லிட்டேன்னா, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு எழுதிக்கலாமா? ஸோ இப்போ லீனியர் மொமெண்டமுக்கு இல்லை ஃபோர்ஸுக்கு எழுதிக்கலாம். ஃபோர்ஸோடைய டைமென்ஷன் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும், கண்டுபிடிக்கிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கண்டுபிடிக்க போகிறோம்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணுவோம்? ஃபார்முலா என்னது? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு அக்சலரேஷன். ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ணுவேன்? டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்? ஸோ மாஸுக்கு டைமென்ஷன் தெரியணும், அக்சலரேஷனுக்கும் டைமென்ஷன் தெரியணும். இப்போ பாருங்கள், 2 ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது. மாஸோடைய டைமென்ஷன் ஃபார்முலா வந்து எம்மு, அக்சலரேஷனுடைய டைமென்ஷன் ஃபார்முலா L(t⁻⁻2). இப்போ பாருங்கள், இது வேறு டேர்மு, இது வேறு டேர்மு. நம்ம என்ன பண்ணுவோம்? ஜென்ரலாக சிம்பிளாக என்ன பண்ணும்போதுனா, மல்டிப்ளிகேஷனாக இருக்கும்போது mL(t⁻⁻2) அப்படின்னு டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடுவோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, இது வேறு, இங்கே பாருங்கள், சொல்ல வருது என்னென்னா, இது வேறு டைமென்ஷன் ஃபார்முலா, இது வேறு டைமென்ஷன் ஃபார்முலா. 2 ஃபார்முலாவே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆர்டினரி அல்ஜிப்ரா யூஸ் பண்ணுறோம், அப்படின்னு சொல்கிறான். இது நம்ம சொல்ல தேவையில்லை, ஆனால் புக்கில் கொஞ்சம் ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு அடிஷ்னலாக ஒரு லைன் கொடுத்துருங்க. அதனால தான் எனக்கு சம்டைம்ஸ் என்ன ஃபீல் ஆகும்னா, NCERT புக்கு படிக்கும்போது இதுக்கடா அது கொடுக்குறான், இது தேவையே இல்லையாடா, நம்மளுக்கு தான் தெரியுமேடா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். சில டைம் அது யூஸ் ஆகும், ஆனால் சில டைம், நிறையா டைம் அது கொஞ்சம் தேவையில்லாமல் தான் இருக்கும். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கான், ஆர்டினரி அல்ஜிப்ரா யூஸ் பண்ணுறோம். 2 ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்ஸ் வேல்யூஸ் இருந்தாலும் அதை ஆர்டினரி அல்ஜிப்ராவில் நம்மளால் மல்டிப்ளை பண்ணிக்க முடியும். ஆனால் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 2 வேல்யூ சேமாக இருந்தால் மட்டும்தான் அடிஷன் பண்ண முடியும், சப்ட்ராக்ஷன் பண்ண முடியும் சொல்லியிருப்பான். இதுவே டிவிஷனாக இருந்தாலும் ஆர்டினரி அல்ஜிப்ரா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த கண்டென்ட் நம்ம வந்து இவ்வளோ தான். இப்போ நம்ம டேரெக்டாக புக்குள்ளே போகலாம், அப்போ தான் டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, ஃபைன். இப்போ என்னென்னா டைமென்ஷன் அனாலிசிஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் இருக்கும் இந்த ஃபஸ்ட் பேராகிராஃப். த ரெகக்னிஷன் ஆஃப் கான்செப்ட் ஆஃப் டைமென்ஷன்ஸ். அப்போனா கான்செப்ட் ஆஃப் டைமென்ஷன்ஸ் விச் கைட் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் பிஹேவியர் is of basic importance as only those physical quantities can be added or subtracted. இப்போ தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 2 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்
சேம் டைமென்ஷனில் இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும், சப்ட்ராக்ட் பண்ண முடியும். அதை தான் சொல்லியிருக்கான். அப்புறம் டைமென்ஷன் அனாலிசிஸ் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா, தரோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ் உங்களுக்கு தெரிஞ்சுட்டா என்ன பண்ணலான்னா, இது ரெண்டாவது பார்ட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ண போகிறேன்னு சொன்னால் அதுதான் கொடுத்துருக்கான். அதோட இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்கான். தரோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ் ஹெல்ப்ஸ் அஸ் இன் ரெடியூசிங் சர்டன் ரிலேஷன்ஸ் அமாங் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க போகிறதுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி வச்சுக்கோங்க. அதை நம்ம அடுத்த வீடியோவில் தான் இந்த லைன் சொல்ல முடியும். அடுத்து செக்கிங் த டெரிவேஷன். இப்போ நான் புதுசாக ஏதோ டெரைவ் பண்ண போகிறேன், ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டெரைவ் பண்ண போகிறேன் ஒரு ஈக்குவேஷன்னா, அது கரெக்டாக இல்லையாங்கிறத நான் டைமென்ஷன் அனாலிசிஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். செக்கிங் த டெரிவேஷன் பண்ணலாம். அப்புறம் அக்யூரசி அண்ட் டைமென்ஷனல் கன்சிஸ்டன்சி. அதான் டைமென்ஷனல் கன்சிஸ்டன்சி. இந்த எல்லாமே இது ஒன்று தான். இது எல்லாத்துக்கும் ஒன்று சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, அது பேர் ஹோமோஜினிட்டி ஆஃப் வேரியஸ் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ். நம்ம சொன்னால பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி சம்திங் சொன்னால அதை தான் இங்கே சொல்லியிருக்கான். வென் மேக்னிடியூட்ஸ் ஆஃப் 2 or more, இப்போ தான் பண்ணுறோம். 2 ஃபிசிக்கல் குவான்டிட்டி, 2-3 ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட மேக்னிடியூட்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ v is equal to u plus 18 இருக்கா. இப்போ இந்த 2 டேர்ம் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அக்சலரேஷன் 5 m/s² கொடுக்குறாங்க. டைம் 10 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா மல்டிப்ளை பண்ணுறோம். சம்மை சால்வ் பண்ணும்போது 5 × 10 சப்ஸ்டியூட் பண்ணி இந்த 2 டேர்மோடைய வேல்யூ என்ன பண்ணிப்போனா 15 எழுதியிருப்போம். ஏன்னா இது ரெண்டும் ப்ராடக்ட்டில் இருக்குது, அதனால் ஆர்டினரி அல்ஜிப்ரா யூஸ் பண்ணுறோம். அதையும் கொடுத்துருப்போம் பாருங்கள். மேக்னிடியூட்ஸ் ஆஃப் 2 or more ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் மல்டிப்ளைட். 2 ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட மேக்னிடியூட்னா 5ம் 10ம் மல்டிப்ளை பண்ணனா தேர் யூனிட்ஸ் ஷுட் பி ட்ரீட்டட். இந்த m/s² செகண்டையும் m/s² செகண்டையுமே மல்டிப்ளை பண்ணலாம். m/s² செகண்ட் மல்டிப்ளை பண்ணால் இதெல்லாம் ஆகிடும் m/s தான் வரும். இதுவுமே ஆர்டினரி அல்ஜிப்ராவாக தான் வரும். அப்படி தான் கொடுத்துருப்பான். தேவையில்லை. இருந்தாலும் சொல்கிறான், when magnitude of 2 or more physical quantities are multiplied, their units should be treated in the same manner as ordinary algebraic symbols. கொடுத்துட்டானா we can cancel identical units in the numerator and the denominator. இப்போ நான் என்ன பண்ணேன், ஐடென்டிக்கல் யூனிட்ஸை நான் கேன்சல் அவுட் பண்ணேன். அதான் கொடுத்துருக்கான். த சேம் இஸ் ட்ரூ ஃபார் டைமென்ஷன்ஸ் ஆஃப் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இதே மாதிரி டைமென்ஷன் அனாலிசிஸ்க்கும் இதை தான் பண்ண போகிறோங்கிறான். இதை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். சிமிலர்லி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ரெப்ரசன்டட் பை சிம்பிள்ஸ் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் மஸ்ட் ஹேவ் த சேம் டைமென்ஷன்ஸ். இதுதான் முக்கியம். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டைமென்ஷனல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டைமென்ஷனல் ஃபார்முலாவும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டைமென்ஷனல் ஃபார்முலாவும் சேமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களா. தான் இங்கே கொடுத்துருக்கான். அடுத்து இப்போ தான் வரும் செக்கிங் த டைமென்ஷன் கன்சிஸ்டன்சி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, இப்போது த மேக்னிடியூட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் மே பி ஆடட் டு. இப்போது உண்மையை சொல்லப்போனால் இந்த அவ்வளோதான், நான் சாப்டர் முடிச்சிட்டேன். சும்மா தான் படிச்சுட்டு இருக்கேன். எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி ரஃபாகவே சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ த மேக்னிடியூட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் மே பி ஆடட் டுகெதர் ஆர் சப்ட்ராக்டட் ஃப்ரம் ஒன் அனதர் இஃப் தே ஹேவ் த சேம் டைமென்ஷன். நான் சொன்னேன்னா மேக்னிடியூட் இருக்கும், 2 மேக்னிடியூட் இருக்கிறத நான் மல்டிப்ளை பண்ணால், பட் ஆட் பண்ணணும்னா 2க்குமே சேம் யூனிட்டாக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். அதான் கொடுத்துருக்கான். சேம் யூனிட் ஆர் சேம் டைமென்ஷன்ஸ் இருந்தால் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும்னு சொல்கிறான். சரி, இன் அதர் வேர்ட்ஸ் திரும்பி இவனே ஒரு சிம்பிளாக சொல்கிறானா, இன் அதர் வேர்ட்ஸ் வி கேன் ஆட் ஆர் சப்ட்ராக்ட் சிமிலர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறான். சிமிலர் ஃபிசிக்கல் குவான்டிட்டி சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸாக மட்டும்தான் ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டான். அப்போ என்ன சொல்கிறேன், வெலாசிட்டி கேன் நாட் பி ஆடட் டு அ ஃபோர்ஸ். வெலாசிட்டியை ஃபோர்ஸ் கூட ஆட் பண்ண முடியாது, ஃபோர்ஸை வெலாசிட்டி கூட ஆட் பண்ண முடியாது. எலக்ட்ரிக் கரண்ட் கேன் நாட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் தி தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர். கரண்ட்டை டெம்பரேச்சரில் மைனஸ் பண்ண முடியாது, டெம்பரேச்சரை கரண்ட்டில் மைனஸ் பண்ண முடியாது. இதுதான் கொடுத்துருக்கான். ஸோ this same simple principle is called the principle of homogeneity of dimensions. இதுதான் நான் ஃபஸ்ட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ரஃபாக எழுதினேன். ஓகே, இந்த ஈக்குவேஷன் தான் சொல்கிறான். ஸோ இதை என்ன பண்ணுறோம், this is extremely useful in checking the correctness of an equation. ஆனால் இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் கரெக்டாக இல்லையான்னு என்னால் சொல்ல முடியும். டைமென்ஷனலி கரெக்டாக இருந்துச்சுன்னா எனக்கான 2 ஆப்ஷன் இருக்கும். ஆனால் டைமென்ஷனலி தப்பாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக சொல்லிடலாம், அது தப்பான ஈக்குவேஷன் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இஃப் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஆல் த டேர்ம்ஸ் ஆர் நாட் சேம், த ஈக்குவேஷன் இஸ் ராங். சொன்னால் ஈக்குவேஷன் தப்புன்னு நம்ம கண்டுபிடிச்சலாம். டைமென்ஷன் தப்பாக இருந்தால், டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஈக்குவேஷன் தப்புன்னு சொல்லிடலாம். ஹென்ஸ் இஃப் வி டெரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் த லென்த் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், இது எனக்கு தேவையில்லைன்னு தோணுது. ஏன்னா ரொம்ப குழப்பி விட்ருவான். என்ன சொல்கிறான்னா, லென்த்துக்கு இருக்கிற ஈக்குவேஷனில் எல்லாமே லென்த்தாக இருக்குன்னு சொல்கிறான். வெலாசிட்டிக்கு இருக்கிற ஈக்குவேஷனில் எல்லா டேர்முக்கும் வெலாசிட்டி தான் இருக்குன்னு சொல்லுவான். அதுதான் சொல்லியிருப்பான். ஓகே, ஸோ அதனால் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணுறேன் நான். டைமென்ஷன்ஸ் ஆர் கஸ்டமரிலி யூஸ்ட் அஸ் எ ப்ரிலிமினரி டெஸ்ட். இப்போ நான் ஒரு பெரிய ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுறேன், நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல போய் நான் செக் பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல நான் என்ன பண்ணிடலாம், வெறும் டைமென்ஷன் அனாலிசிஸ் மட்டும் அந்த ஈக்குவேஷன் மட்டும் அப்ளை பண்ணால் ஓகே கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம், நம்ம வந்துடலாம். ஆனால் அதுவே டைமென்ஷன் அனாலிசிஸ் தப்பாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ப்ரிலிமினரி டெஸ்ட் தான். ஆனால் நான் இப்போ என்னோட அந்த பெரிய ஈக்குவேஷனில் நான் சென்டரில் ஒரு ஈக்குவேஷன் தப்பாயிருச்சு அப்படின்னா அப்படியே நிப்பாட்டிடலாம், ஏதோ தப்பு இருக்குன்னு. ஆனால் இதுவே கரெக்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டைமென்ஷனலி தான் கரெக்டு, உள்ள கண்டிப்பாக ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. டைமென்ஷனலி
dimensions are customarily used as a preliminary test of the consistency of an equation when there is some doubt about the correctness of the equation. உங்களுக்கு டவுட் இருக்கும்போது நீங்கள் போய் டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணால் அது ப்ரிலிமினரி டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். However, the dimensional consistency does not guarantee the correct equation. டைமென்ஷனலி கரெக்டாக இருந்தாலும் கரெக்டான ஈக்குவேஷன் நம்மளால் சொல்ல முடியாது. அது இட் இஸ் அன்சர்டைன் டு த டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ். அதான் நம்ம சொன்னோம்ல. எதனாலனா நம்ம நான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருந்தேன், அது மட்டும் சொல்லிடுறேன். நான் வேணுமே என்ன பண்ணேன், இந்த 1/2வும் 3/8 மாற்றினேன். ஏன்னா இது ஒரு டைமென்ஷன்லெஸ் வேரியபிள், டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். இது ஒரு டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். இந்த டைமென்ஷன்லெஸ்ஸாக இருக்கிறதுனால டைமென்ஷனல் குவான்டிட்டி இதில் அப்ளை பண்ண முடியாது. அதனால தான் இந்த எரர் வந்திருக்கு அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்கான், நம்ம புக்கில் கொடுத்துருப்பான். இட் இஸ் அன்சர்டைன் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இது நான் அந்த 1/2 3/8க்கு பதிலாக இப்போ இதுவே sin θ இருக்குது, அதுக்கு பதிலாக cos θ போட்டாலும் எனக்கு ஈக்குவேஷன் தப்பு தான். அதான் இங்கே சொல்ல வரேன். ஃபங்க்ஷன்ஸ்னால் அதான் என்னென்ன ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பான். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், sin θ cos θ tan θ அதெல்லாம். அப்புறம் லாகரிதமிக் ஃபங்க்ஷன் லானு, அதெல்லாம் லானு லாகு. அப்புறம் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் e⁻x. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸையும் நம்மளால் சொல்ல முடியாது, ஏன்னா இதுவும் டைமென்ஷன்லெஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இது நம்ம முன்னாடியே லாஸ்ட் வீடியோவில் படித்தது தான், நான் அப்போ புக்கில் இங்கே தான் கொடுத்துருக்கேன். அதாவது ரேஷியோ ஆஃப் சிமிலர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் என்னென்னா ஆங்கிள் வந்து ஒன்றும் இல்லை, ஆர்க் லென்த் டிவைடட் பை த டிஸ்டன்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அதுக்கு என்னென்னா அதுக்கும் என்ன சொல்லிட்டேன், ஆங்கிளுக்கும் யூனிட் கிடையாது, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கும் யூனிட் கிடையாது. அப்புறம் ஸோ இதான் சொல்லிட்டான். ஸோ யூனிட்ஸ் இல்லாததுக்கு இட் ஹாஸ் நோ டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, அப்புறம் இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அது x = x0 + v0t + ½ a² ஸோ இது எல்லாமே நான் அப்படியே அந்த சம்மில் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுறேன். ஓகேங்களா, இதுதான் இங்கே கொடுத்துருப்பான். as each term on the right hand side of the equation. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி ஈக்குவேஷனில் எல்லாமே சேமாக இருக்குது, அதனால அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக எனக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்கள் பாருங்கள், இட் இஸ் அ டைமென்ஷனலி கரெக்ட் ஈக்குவேஷன் சொல்லிட்டான். அப்புறம் இட் மே பி நோட்டட் தட், இப்போ நான் என்ன சொன்னேனோ அதான் இங்கே கொடுத்துருப்பான். இட் மே பி நோட்டட் தட் the test of consistency of dimensions tells us no more or no less than the consistency of units, but has the advantage that we do not commit ourselves to a particular choice of units. இன்னொரு முக்கியமான என்னென்னா, இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லாத்துலேயுமே எஸ்ஐ யூனிட்ஸ் தான் அப்ளை பண்ணணும், m/s அப்ளை பண்ணணும். இப்போ இதுவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுவே ஃபுட் பர் செகண்ட் சம்திங் அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சிஜிஎஸ் யூனிட்டோ இல்லை எஃபிஎஸ் யூனிட்டோ இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணாலுமே டைமென்ஷன் அனாலிசிஸ் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஓகே தான். ஓகே, அதையும் கொடுத்துருப்பான். அடுத்து கடைசியாக என்ன கொடுத்துருக்கான்னா இதுதான் சொல்லியிருக்கேன். நான் என்ன சொன்னேனோ அதை தான் கொடுத்துருப்பான். இங்கே இஃப் அன் ஈக்குவேஷன் ஃபெயில்ஸ் திஸ் கன்சிஸ்டன்சி டெஸ்ட், இப்போ ஈக்குவேஷன் டைமென்ஷனல் அனாலிசிஸ் பண்ணும்போது டைமென்ஷன்ஸ் தப்பாக இருந்துச்சுன்னா இஃப் இட் இஸ் ப்ரூவ்ட் ராங் பட் இஃப் இட் பாஸ் இட் சரி ஈக்குவேஷனே ஃபெயில் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ப்ரூவ்ட் ராங்குனா ஈக்குவேஷன் ஃபெயில்டு. பட் ஈக்குவேஷன் அந்த கன்சிஸ்டன்சி அனாலிசிஸ் டைமென்ஷன் அனாலிசிஸ் பண்ணும்போது பாஸ் ஆச்சுன்னா இட் இஸ் நாட் ப்ரூவ்ட் ரைட் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இங்கே சொன்னது தான் குழப்பி கொடுத்துருப்பான். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, எங்கே இருக்கிற இந்த இடத்துல எழுதி வச்சுனா டைமென்ஷனல் அனாலிசிஸ். இது எனக்கு அந்த வேணாம், எனக்கு கொஞ்சம் குழப்பி விட்டுருப்பேன், பயமாக இருக்குது. ஸோ டைமென்ஷன் அனாலிசிஸ் பண்ணும்போது டைமென்ஷனலி கரெக்டாக இருந்தால் ஈக்குவேஷன் ராங்காகவும் இருக்கலாம் ரைட்டாகவும் இருக்கலாம். பட் டைமென்ஷனலி கரெக்டாக இருந்தால் ஈக்குவேஷன் கண்டிப்பாக ராங். ஓகே, இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. வேணாம் அந்த ஒரு பேராகிராஃப் நான் விட்டுறேன், ஏன்னா குழப்பி விட்டுறோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஓகே சரி, ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப அதிகமாக சொன்ன மாதிரி இருக்குது. எப்பயும் போல் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடும், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ வந்து டெடியூசிங் த ரிலேஷன் ஆமாம் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஒரே ஒரு சம்ம தான், ஈஸியாக முடிச்சுட்டா அந்த சாப்டர் முடியுது. ஆனால் இன்னொன்று என்னென்னா, நம்ம மெயினாக என்ன பண்ணிகிட்ருக்கோம், இந்த புக்கில் இருக்க மாதிரி தான் பார்த்துட்ருக்கோம். இது மட்டும் எனஃபான்னு கேட்டால் இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் புக், ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் புக் எடுத்து நீங்கள் சம் சால்வ் பண்ணலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பார்த்தா. பட் சம் சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இன்னும் ஐடியா வரும். எப்போயுமே ஃபிசிக்ஸை பொறுத்தளவு கான்செப்ட் மட்டும் புரிஞ்சால் போதாது. ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னா இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு தெரியணும். அப்போ தான் நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம சால்வ் பண்ணுறோன்னு அர்த்தம். இல்லைனா மார்க் வராது, கண்டிப்பாக வராது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் புக், என்னை பொறுத்தளவு ஒரு ரெஃபரன்ஸ் புக்னா SLRR சொல்லுவேன். ஏன்னா SLRR உங்களுக்கு ஒரு பேசிக்லேருந்து கொஞ்சம் ஹை லெவல் வரைக்கும் கொஷின் இருக்கும். ரொம்ப ஹை லெவல் இருக்காது, பட் பேசிக்கில் ஒரு அளவுக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து வருவாங்க, பேசிக் கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹையர் ஆர்டர் கொஷின்ஸ் இருக்கும், ஹையர் ஆர்டர் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். ஸோ அதனால் SLRR புக் எடுத்துங்க, சம் சால்வ் பண்ணுங்கள். நான் இந்த அடுத்த வீடியோ போட்டுட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின்ஸும் சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அன்டில் தென் பாய், தேங்க்யூ.